எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக கஷ்டப்பட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணி ஒரு ஹீரோவானவர் தான் அசோக் செல்வன். நான் கொடுத்த காசில் தான் அவங்க அம்மா கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் ஓசியாக கொடுத்தீங்களா? அவங்களுக்கு என்ன நம்ம சாதாரணமாக ஆண்டுட்டு இருந்த பையன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு எரிச்சல் தான் அவங்களுடைய. டப்புன்னு ஏதாவது ஒரு வீக்லி மேகசினுக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வந்து ஒரு ரொம்ப கிளாமராக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அந்த வாரம் மேகசீனில் போடுவாங்க. அவர் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாருன்னா அந்த படம் முடிஞ்சுட்டு வெளியே வர 6 மாதமும் 3 நேரமும் அந்த கம்பெனிலேருந்து தான் சாப்பாடை வீட்டுக்கு போகும். ஜெயிச்ச பிறகு இதுதான் நமக்கு ஒரு டைமு, இந்த நேரத்தில் நம்ம அனுபவிச்சாதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்ச நாள் காணாம போயிடும். மற்றபடி அஜித்தையும் அசோக் செல்வனை கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வெயின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் சர்ச்சைகளில் சிக்காத நடிகர்கள் தான் சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் அசோக் செல்வன். அசோக் செல்வன் அவர்கள் இது வரைக்கும் சர்ச்சை அப்படின்ற ஒரு விஷயத்துல சிக்கவே இல்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் அவருடைய பேர் வந்து நிறைய இடத்துல அடிப்பது. அதுக்கு முன்பு இவர் யாரு? இவர் திரையுலக பயணம் எடுத்தாச்சு. இவர் சொந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டம். பட் சின்ன வயசுலேயே சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. லயலாவில் விஸ்காம் படிக்கிறாரு. லயலாவில் விஸ்காம் படிச்சுட்டு அசோக் செல்வனுக்கு இது ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. பாண்டி பஜாரில் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு மீட் பண்ணுவோம் ஈவினிங் நேரத்தில். அந்த இடங்களில் அசோக் செல்வன் வருவார். அப்போ வந்து விஸ்காம் முடிச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அந்த டீம் எல்லாமே. அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு அப்போ அதில் ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ரெயின் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அதெல்லாம் கூட என்கிட்ட காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு பழக்கம். அதுக்கு பிறகு சின்ன சின்ன அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதாவது எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக கஷ்டப்பட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணி ஒரு ஹீரோவானவர் தான் அசோக் செல்வன். அது அவருடைய தனிப்பட்ட உழைப்பு, கடுமையான முயற்சிகள்லாம் பண்ணி மேலே இன்னைக்கு வந்தார். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். முதல் பீஸா, அந்த பீஸா டீம் தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. பீஸா, சூதுகவும், கார்த்திக் சுப்ராஜ் அந்த டீம்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. நாளை இயக்குநர்கள். நான் சொல்கிறது 2010 அந்த 8, 9 அந்த காலகட்டங்களில் அப்புறம் பண்ணிட்டு இருந்தப்போ தான் அதே டீம் படம் பண்ணுறப்ப அந்த படங்களில் சூதுகவும், பீஸா அந்த மாதிரியான படங்களில் கேரக்டரைஸ் பண்ணார். அப்பயே இந்த கேரக்டரை நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரும் ஹீரோ தெகடி அந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து ஹீரோவாக பண்ணார். அவருக்கு பெரிய பிரேக் கொடுத்த படம், பேசப்பட்ட படம்னா போர் தொழில். அப்புறம் வந்துட்டு கூட்டத்தில் ஒருவன் பெருசாக இல்லாட்டியும் கூட படம் பெருசாக போகாட்டியும் கூட அவருடைய கேரியர் பேசப்பட்டது. அப்புறம் சமீபத்தில் ப்ளூ ஸ்டார். தொடர்ந்து அவருடைய கேரியர் அப்படி அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஒரு திருமணம் பண்ணிட்டாரு கீர்த்தி பாண்டியன். திருமணம் பண்ணதில் நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு தமிழ் முறைப்படி இயற்கையாக திருமணம் பண்ணார். அது நிறைய பேர் வாழ்த்துனாங்க. சில பேர் அதை பிடிக்காதவங்க அதை வந்து இது பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் தான் அவரை பற்றின ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் வந்து அவருக்கு சம்பளம் பேசி கொடுத்துருந்தேன், ஆடியோ ரிலீஸ் ப்ரொமோஷன் கூட வரமாட்டேங்கிறாரு, நான் கொடுத்த காசில் தான் வந்து அவங்க அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அது அவர் மேல் விமர்சனம் வைங்க, அது தவறு கிடையாது. நான் கொடுத்த காசில் தான் அவங்க அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் ஓசியாக கொடுத்தீங்களா? அவருக்கு சொல்கிறார் 35 லட்ச ரூபா பேசி வந்து அவரை நான் வந்து படத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு தரப்பு தான் பேச வேண்டியது. அந்த வார்த்தைக்காக நான் சொல்கிறேன். அசோக் செல்வனுக்கு 35 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தில் புக் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படம் ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷத்துக்கு இன்றைக்கி அசோக் செல்வன் ஒரு 3-4 ஹிட் கொடுத்த பிறகு இன்றைக்கி ஒரு சம்பளம் வாங்குறார். இன்றைக்கி கோடிகளில் சம்பளம் வாங்குவார். அப்படிங்கும்போது இன்றைக்கி அவருடைய சம்பளம் என்ன இருக்குது? பட் அந்த படத்துக்கு பேசப்பட்ட சம்பளம் 35 ரூபாங்கிறாங்க. நான் அதுக்குள்ளே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ வாங்குவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேமெண்ட் கொடுப்பாங்க. டோக்கன் அட்வான்ஸு, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸு, அப்புறம் செகண்ட் ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸு, அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து டப்பிங் பேசுறதுக்கு கொடுப்பாங்க. அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, டப்பிங் பேச வர்றதுக்கு எனக்கு பணம் கொடுக்கல, செட்டில்மெண்ட் எனக்கு பண்ணலை, அதனால நான் வரலைங்கிறார். இது 2 பேருக்குள்ள நடந்த தனிப்பட்ட விஷயம். பொது மேடையில் அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பற்றி அது பேசுகிறது தான் இப்போ நமக்கு விமர்சனங்களே வைக்க வேண்டியது. ஷூட்டிங்க்கு வரல, ப்ரொமோஷனுக்கு வரல, நான் ஒரு தயாரிப்பாளர், என்னை மதிக்கலை, அதெல்லாம் காமனாக சொல்லலாம். அது 2 பேருக்குள்ள விஷயம். நடிகர் அசோக் செல்வனுக்கும் தயாரிப்பாளர் ஒருவருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. இதில் தேவையில்லாமல் எதுக்கு அவங்க வீட்டில் இருக்க ஆட்களை இழுக்கணும்? என் பணத்தில் தான் அவங்க அம்மாவுக்கு கார் அந்த பணத்தில் தான் வாங்கி கொடுத்தாருன்றது எப்படி தெரியும்? சரி, அந்த பணமே நீங்கள் அவருக்கு ஏன் கொடுத்தீங்க? நடிக்க தானே கொடுத்தீங்க. அந்த படத்தை முடிச்சு கொடுத்தா டப்பிங் பேச வரல. அது என்ன பிரச்சனை? அது உங்கள் 2 பேருக்குள்ள வச்சு. இப்போ நீங்கள் அது ஃபேமிலி தரப்புலாம் உள்ளே போய் நீங்கள் இழுக்கிறது வந்து
அது வந்து ஒரு நியாயமான விஷயமா நியாயமாக படலை ஓப்பனாக சொல்லணும்னா. இப்போ தொடர்ந்து அந்த சர்ச்சை தான் வந்து அசோக் செல்வனை சுற்றி போயிட்டு இருக்கு. அசோக் செல்வன் திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ண அருண் பாண்டியனுடைய பொண்ணு கீர்த்தி பாண்டியன். அவங்க பெரிய ஒரு ஃபேமிலி, பொருளாதார ரீதியாக பெரிய பேக்கப்பாக இருக்கார். அவர் ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். அதுவும் சிலருக்கு இப்போ வந்து கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் உட்காந்துட்டாரு அப்படிங்கிறது. இவர் வளர்ச்சி, சர்ச்சைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய இந்த கதைகள். கீர்த்தி பாண்டியன் கூட அவருடைய லவ் எங்க தொடங்குது சார்? 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. அப்போ படம் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழனது அப்படியே காதலாக மாறிடுச்சு. 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டு ஒரு தமிழ் முறைப்படி அவர் திருமணம் நடந்துச்செல்லாம் பார்த்துருப்போம். பேராசிரியர் ஞானசம்பந்தன் தான் திருமணத்தை நடத்தி வச்சார். ஒரு நல்ல ஒரு கப்பலாக இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போ நிறையா 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஆட்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டாங்க. மேட்ரிமோனியல் ஆட்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா அவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டு. நிறைய பேர் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆக்டராக இருந்து ஆக்ட்ரஸாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. கீர்த்தி பாண்டியன் அசோக் செல்வனையும் மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு வந்ததுக்கான காரணம் அதான் ஒரு சாமானியனா, ஒரு பையனா, தனி மனிதனா உழைச்சு இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு பெரிய இடத்துலையும் மாப்பிள்ளையா போயிட்டாருங்க அப்படிங்கிற ஒரு சிலருக்கும் அந்த சின்னதா ஒரு ஜெல்ஸ் இருக்கும்ல, ஜெலஸ், அதுதான். வேற என்ன காரணம்? அசோக் செல்வன் யாருடைய வாய்ப்பையும் பறிச்சுக்கிட்டாரா? கிடையாது. அவங்களுக்கு நம்ம சாதாரணமாக ஆண்டுட்டு இருந்த பையன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு எரிச்சல் தான் ஒழிய மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடந்தது. அசோக் செல்வன் வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமானவனா இருக்கான், அதனால இவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க பேசி மனசை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எது உண்மை? காதல்ங்கிறது வந்து அதை வந்து அடிச்செல்லாம் அவங்க பழுக்க வைக்க முடியாது. எப்படி ஒரு பூ எப்படி தானாக பூக்குதோ, ஒரு விஷயம் எப்படி தானாக நடக்குதோ அப்படிங்கிறது காதல்ங்கிறது தானாக நடக்கும். இது அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, இது லவ் மேரேஜ். அப்படிங்கும்போது 2 பேரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, 2 பேரும் மெச்சூர்டான ஆட்கள், 2 பேரும் படித்தவங்க. அப்போ ஒருத்தர் முதல் நண்பர்களாக இருந்து அந்த கேரக்டரை பிடிச்சி போய் 2 பேரும் ஒரே சேம் வேவ் லென்த்தாக இருக்க போய் அதற்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அசோக் செல்வன் ஒரு ஆர்டிஸ்ட். அசோக் செல்வனுக்கு அழகான பொண்ணு கூட கிடைச்சிருக்கு, இதை காட்டிலும் அழகான பொண்ணு கூட கிடைச்சிருக்கும். கீர்த்தி பாண்டியனுக்கு இதை விட அழகான மாப்பிள்ளை கூட கிடைச்சிருக்கும், இதை விட வசதியான மாப்பிள்ளை கூட கிடைச்சிருக்கும். என்ன வேணான்னு சொல்லிட்டு ஏன் ஒரே அலைவரிசையில் ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ செயற்கையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூவை நம்ம பூக்க வைக்க முடியுமா செயற்கையா? அது மாதிரி தான் காதலும். அதுவாக வந்தால் தான். நீங்கள் எத்தனையோ அரேஞ்சு மேரேஜ் திருமணம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வந்து உண்மையாகவே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்கிறாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. யாரோ ஒரு பையன், யாரோ ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அன்றைக்கி நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு லைஃப் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அதுக்கு பிறகு வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் பேசி நண்பர்களாக இருந்து அப்புறம் காதலராக மாறி 2 பேருக்கும் ஒத்து வருமா, ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், நான் கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு, நீ கொஞ்சம் சுமாரான மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசித்து பேசி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேர் வீட்லேயும் சொல்லி அவர் 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து இவங்க அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பையனை மடக்கிட்டாங்க, இவர் இந்த பொண்ணை மடக்கிட்டார் பணத்துக்காக அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க போய் தான் அந்த திருமணம் நடந்துச்சு. இது வந்து வெளியில் சொல்லக்கூடிய கதை தான். சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீர்த்தி பாண்டியன் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி அசோக் செல்வன் வந்து ஒத்துக்கிட்டாரு இந்த ஃபோட்டோஸை போடுறதுக்கு, இதை பற்றி ஏன் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாங்களே, இதை பற்றி? அவங்க ஒரு ஆக்டர், நடிகையாக இருக்கிறாங்க, அது தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. முந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நடிகையாவது மார்க்கெட்டில்னா டப்புன்னு ஏதாவது ஒரு வீக்லி மேகசினுக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு கூப்பிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வந்து ஒரு ரொம்ப கிளாமராக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அந்த வாரம் மேகசினில் போடுவாங்க. அது என்னென்னா ப்ரொமோஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவை வந்து எல்லா நடிகைகளும் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்க படத்தை போட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் கல்யாணம் பண்ண கணவரை பேசாமல் இருக்கிறார், நீங்கள் ஏன்பா போட்டு கத்துறீங்க? இந்த ஆடியோ லான்ச் பிரச்சனை ஆனதுலேருந்து அசோக் செல்வன் மேலே ஒரு பெரிய புகார் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் பெரிய இடத்து மாப்பிள்ளை ஆகிட்டாரு,
அதனாலதான் இப்ப இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, எங்கேயும் வராம அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதனாலதானே வரல, இல்ல வேற என்ன காரணம்? இல்ல அது ஒரு காரணமா இருக்காது. ஏன்னா அவரோட பேமெண்ட் இஷ்யூன்றாங்க. அவரே சொல்றாரு இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இன்னைக்கு அசோக் செல்வன் வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேல வாங்குவார் பேமெண்ட். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 35 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இந்த படத்துக்குன்றாரு, பேசியிருக்கேன்றார். அப்ப 35 லட்சம் ரூபா இருக்கு எங்க இருக்கு, 2 கோடி எங்க இருக்கு? இப்போ ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு போடப்பட்ட அக்ரிமெண்ட். இன்னைக்கு அவர் சம்பளம் 2 கோடி ரூபா வாங்குறாரு. பட் அதெல்லாம் எதுவும் பேலன்ஸ் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பணம் தான் பிரச்சனையே ஒழிய ஒரு பட வாய்ப்புகளை எப்படி அவர் மிஸ் பண்ணுவார்? பாப்பா இன்னைக்கு வளர்ந்த ஒரு பெரிய பெரிய ஹீரோலாம் கிடையாது. ஒரு பெரிய கமர்ஷியல் இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய நடிகர். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டினா அவருக்கு பேர் கெட்டுருன்னு அவருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அது ஒரு ரீசனா இருக்காது. அவங்க பணம் கொடுக்கல் வாங்கல ஏதோ ஒரு சிக்கல் இருந்ததுக்கு 2 பேருக்குள்ள, அதுதான் பிரச்சனை. கீர்த்தி பாண்டியன் இதற்கு முன்னாடி பெருசா யாருக்குமே தெரியாம இருந்தாங்க. அசோக் செல்வனை கல்யாணத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்க, நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. இதுக்கு வந்து அசோக் செல்வன் காரணமா, இல்ல அவங்களுடைய திறமை தான் அப்படி காரணமா? அசோக் செல்வன் திருமணம் பண்ணதும் ஒரு காரணம் தான். ஏன்னா கீர்த்தி பாண்டியன் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருந்தாங்க, பெருசா வரல. இப்போ 2 பேர் சினிமாவில் ஒரு பேர் வந்து கல்யாணம் பண்றப்ப அது ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அப்போ யார் அசோக் செல்வன் திருமணம் பண்ணிருக்காரு, கீர்த்தி பாண்டியன் ஒரு நடிகையா அப்படின்னா அது இவங்களை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அதுவும் தான் ஒரு காரணம். அதாவது இது வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்தது இல்ல, கொஞ்சம் படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமே இவ்வளவு திமிர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிறாங்க. இல்ல என்ன திமிராச்சுன்னு தெரியலையே. ஷூட்டிங் லேட்டா வர்றாரா, யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு நடிக்காம இருக்கிறாரா, இல்ல வந்துட்டு டப்பிங் பேச வராமல் இருக்காருன்றதுனால அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த மாதிரி ஆட்டிடியூட் அவர் காட்டக்கூடிய, ஏன்னா ஒரு சாமானியான கீழே இருந்து வந்த பையன் தான். அவருடைய கஷ்ட நஷ்டம் சினிமாவுக்கு என்னங்கிறது தெரியும். அந்த மாதிரி யாராவது படம் அக்ரிமெண்ட் போட்டு நடிக்காம வந்து இருக்காமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதுல இது வரைக்கும் அந்த மாதிரியான கமெண்ட் இல்லை. தொடர்ந்து நல்ல நல்ல போர் தொழில் மாதிரி படங்கள், ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள்ல கேரக்டர் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு 2 ஹீரோ பரவாயில்ல, 3 ஹீரோ பரவாயில்லாலும் நடிச்சிட்டு இருக்கிறாரு தான். நீங்கள் அப்படி இருக்கிறவரை வந்து நீங்கள் எப்படி பிராண்ட் பண்ணலாம்? ஒரு சில அதுக்கு முன்னாடி கமிட் பண்ண படங்கள்ல அவங்களே ஏதோ ஃபினான்ஷியலாக குடுக்கல் வாங்கல ஒரு சிக்கல் இருக்கு. அது இந்த ஒரு படத்தை வச்சு அதனால தொடர்ந்து பேசுறாங்க. அஜித்தையும் அசோக் செல்வனையும் வந்து கம்பேர் பண்றாங்க எல்லாருமே. வந்து அஜித் வரல அப்படின்னா அது யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க, பட் அசோக் செல்வன் கேட்கறாங்க. இல்ல அஜித் வரமாட்டாருன்னா அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சுதான் அந்த படத்துல கமிட் பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த ப்ரொடியூசருக்கு அது வந்து பெரிய தெரியாது, அவர் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆனா அஜித்தையும் அசோக் செல்வன் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அஜித்துக்கு உள்ள பிஸ்னஸ் என்ன, அவருக்கு நீங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் என்ன இருக்கு. அஜித் படம் என்ன மொக்க படம் வந்தாலும் 4 போட்டோ வந்தாலே போதும், படம் அந்த பெரிய பிஸ்னஸ். படம் பூஜை போட்ட அன்னைக்கு சேல்ஸ் ஆகும். அஜித்தோடைய இது வேற. ஆனால் அஜித் ஆரம்ப காலத்தில் வந்தார், ப்ரொமோஷனுக்குலாம் பண்ணார். இப்போ அவர் சில விஷயத்துக்காக வரமாட்டேங்கிறார். அப்போ அந்த அஜித் வரமாட்டேங்கிறது வந்து சொல்லியே தான் படத்தில் கமிட் பண்ணுறாரு, என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு. அதனால அஜித்தை பற்றி பிரச்சனை இல்லை. அசோக் செல்வனை பற்றி இப்போதான் அப்கமிங் வர்றாரு, மற்ற நிகழ்ச்சிக்கெலாம் வர்றாரு, இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் படத்துக்கு அதுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, தயாரிப்பாளருக்கும் அந்த அசோக் செல்வன் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு போல. அதை தான் அவர் அன்னைக்கு பேசியிருக்காரு. மற்றபடி அஜித்தையும் அசோக் செல்வனை கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அன்னைக்கு அஜித் வந்து ஆரம்ப காலத்தில் வந்தார், இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனப்பறம் வரமாட்டேங்கிறாரு. அதை வந்து ப்ரொடியூசர்ட்டு சொல்லிடுறாரு, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற இடத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் ஹீரோங்க, இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் இப்போ இவ்வளோ பேர் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மைதான். முந்தையெல்லாம் வந்து சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்களை முதலாளிகள் தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படி கூப்பிடுறது இல்லை யாரும். ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, ஏன்னா பணம் போடக்கூடியவர் அப்படின்னு. இன்னைக்கு அந்த இது கிடையாது. ஒரு படத்தில் வெற்றி பெற்றுட்டாலே அந்த ஹீரோயின் பண்ணுற அட்ராசிட்டி வந்து சினிமாவில் இன்னைக்கு ரொம்ப ஓவராக தான் போகுது. 10 பேரோட வர்றது, ஜிம்பாய்ஸோட வர்றது, பிஸ்னஸ் கிளாஸில் தான் நீங்கள் டிக்கெட் போடணும் அப்படிங்கிறது, நான் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்குவேன்றது, எனக்கு இவ்வளோ மெனு வேணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில 2 படம் ஹீரோவாக கிளிக் ஆன பிறகு ஆரம்பத்தில் நான் கஷ்டப்பட்டேன், சாப்பாடுக்கு வழியில் ரோட்டில் உட்காந்தேன், தெருவில் இருந்தேன், ஒரு 2 நாள் சாப்பிடாம இருந்துன்னு சொல்கிறாங்க. அதே ஆட்கள் தான் வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் கிளாஸில் தான் போவேன், நான் இந்த ஹோட்டலில் தான் தங்குவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தயாரிப்பாளருக்கு அவர்களை வைத்து படம் எடுக்கிறத காட்டிலும் இந்த எக்ஸ்ட்ரா செலவு, இதர செலவுகள் இருக்கு, அது அதிகமாக போகுது அப்படிங்கிறாங்க. ஒரு நடிகைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கூட வர்ற ஜிம்பாய்ஸு, அவங்களுடைய செக்யூரிட்டி ஆட்கள், ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் மேனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. இன்னொரு நடிகருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் பாம்பேலேருந்து வர்றாரு, 25,000 ஒரு நாள் சம்பளம்ன்றாங்க. இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் தலைவர் தான் போய் விடுவோம். இந்த மாதிரி நடிகர்கள், சில இயக்குநர்களும் சரி, ஆரம்பத்திலே இந்த மாதிரி பண்ணிட்டு, ஒரு இயக்குநர்லாம் 2 ஒய்ஃப் இருக்குது. அவர் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாருன்னா, அந்த படம் முடிஞ்சுட்டு வெளியே வர 6 மாதமும்
3 நேரமும் அந்த கம்பெனிலேருந்து தான் சாப்பாடை வீட்டுக்கு போகும். எல்லாமே அவதான் அந்த கம்பெனி தான் பண்ணும். இது வாய்ப்புகள் வந்த பிறகு ஜெயிச்ச பிறகு இதுதான் நமக்கு ஒரு டைமு, இந்த நேரத்தில் நம்ம அனுபவிச்சாதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்ச நாள் காணாம போயிடுவாங்க. அவங்கள வச்சு திருப்பி அந்த தயாரிப்பாளர் படம் பண்ண மாட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் உங்களுக்கு கதை மேலே நம்பிக்கையாக இருந்தால் ஒரு புது ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்ற. ஒரு கதை நல்லா இருக்குது, இந்த கதை ஓடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த மாதிரி கேட்டகரி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் போய் நிற்கிறதுல ஒரு நியாயம். அவ்வளோ படம் போடுறேன் சேஃப்டிக்காக அவங்கள்ட்ட போய் நிற்கிறது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகளெல்லாம் வச்சு படம் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாகவே ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கன்ற அந்த தைரியம் கட்சியே உங்களுக்கு இல்லை. பாரதராஜா முதல் படம் 16 வயலின் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பட்டி தொட்டி எங்கெல்லாம் பட்டைய கலப்புது. அடுத்த படம் கிழக்கே போகும் ரயிலும் எல்லாமே புதுமுகங்களை வச்சு எடுக்கிறாரு. அந்த தைரியம் ஏன் வர மாட்டேங்குது? அன்னைக்கு டேட் கேட்டிருந்தாருன்னா அன்னைக்கு உள்ள டேட் சமயத்துக்கு யாருனாலும் டேட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2வது படமே வந்து எல்லாரையும் புதுமுகமாக வச்சு படம் பண்ணுறாரு. அதுக்கு அந்த தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டார். அப்போ அந்த புதுமுகங்களை வச்சு பண்ணுறப்ப இவங்களுடைய இது கரெக்டாக வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு படம் வெற்றி ஆனோடனே அதே நடிகர்கிட்ட போய் நீங்கள் நிற்கிறப்ப அந்த நடிகர் கேட்க தான் செய்வாங்க. நடிகைகிட்ட போய் நிற்கிறப்ப அவங்க டிமாண்ட் வைக்க தான் செய்வாங்க. இப்போ நமக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு இல்லையா, அவங்க கேட்குற டிமாண்ட் உங்களுக்கு ஒத்துக்கலையா, வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் புதுமுகங்களை போட்டு எடுங்க. கதை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா யாரெல்லாம் ஓடும் இல்லையா? அப்போ அதை செய்ய மாட்டேங்க. அதே மாதிரி ஒரு படம் ஓடலைன்னா அந்த நடிகரை இந்த பக்கம் திரும்பியே பார்க்கறது இல்லை. அதை நடிகர்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஒரு படம் ஓடிடுச்சு, இதுதான் மார்க்கெட், இதுதான் சீசன், இந்த இடத்துல அறுவடை பண்ணிக்கணும். நம்ம ஒரு படம் ஒழிச்சு நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ 2 சைடுமே போத் ஆஃப் சைடு வந்து அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து அவங்க தான் அதை பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசோக் செல்வனை சுற்றி நடக்கிறதுனால அவர்களுடைய பட வாய்ப்புகளுக்கு எதனா பாதிப்படைய வாய்ப்பு இல்லை, படம்லாம் வந்து பாதிப்புலாம் ஒன்றும் வராது. வெற்றி தான் அடுத்தடுத்த படங்கள் ஒரு வெற்றி வந்துச்சுன்னா அந்த வெற்றி தான் அவரை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். யாரையும் ஒருத்தவங்களை நீங்கள் வந்து சினிமாவில் வந்து முடக்கிறதோ யாரையும் வந்து இது பண்ணிடுறதோ முடியாது. வெற்றி தான் அவரை வந்து தீர்மானிக்கும். அடுத்து வரக்கூடிய படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். இதே தயாரிப்பாளர்களே போய் அவங்கள்ட்ட போய் நிற்பாங்க. அப்போ வெற்றி மட்டும்தான் அவர்களை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு நடத்திட்டு. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிஎன் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.